ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த மகாபாரத கதையில் அடுத்தது கிருஷ்ணன் துவாரகைக்கு போகிறது. ஸ்ரீ கிருஷ்ணன் கொஞ்ச நாளைக்கு அஸ்தினாபுரத்தில் தங்கி சுபத்ரையை ஆதரித்து சந்தோஷப்படுத்துகிறார். மற்றவாலாம் தங்களோட சோகத்தெல்லாம் நிவர்த்திக்க செய்துட்டு அவளுக்கும் உதவி பண்ணிட்டு துவாரகைக்கு புறப்படுறார் ஸ்ரீகிருஷ்ணர். எல்லாரும் அவருடைய பிரிவை தாங்காமல் வருந்துறான். வாத்தியங்கள்லாம் முழங்கிறது, பயணம் தொடங்கிறது. கிருஷ்ணனோட பயணம் கிருஷ்ணனை விட்டு பிரிய மனமில்லாமல் எல்லாரும் ரொம்ப தூரம் தொடர்ந்து வரா. பாண்டவாலையும் மற்றவரையும் சமாதானம் சொல்லி விடை கொடுத்து அனுப்புகிறா. அப்புறம்தான் தேரில் ஏறார். உத்தவர் சாத்தியகி எல்லாரோடையும் துவாரகை அடைய. அப்போது அந்த திவ்யமான சங்க ஊதுறார். துவாரக மக்கள்லாம் திரண்டு அப்படியே காணிக்கைகளெல்லாம் நிறையா பொண்ணு பொருள் ஆபரணங்களெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்ரீ கிருஷ்ணனை வரவேற்க மகிழ்ந்து பாராட்டி தனக்கு தெரிஞ்ச நாமாவளி பஜனை எல்லாத்தையும் சொல்லி ஊதி சங்க ஊதி வரவேற்கிறாளாம். அந்த மாதிரி ஒரு தருணம் நடந்துட்டு இருக்கும்போது துவாரக மக்கள் எல்லாம் கிருஷ்ணனை அப்படியே அனுபவிக்கிறா. ஒரு அவரோட அவயங்கள் எல்லாத்தையும் சிரிக்கிறது, கண்ணால் பார்க்கறது, என்ன அழகு கிருஷ்ணன் சிரிக்கிறது அப்படின்னுட்டு. அந்த மாதிரி எல்லாரும் இன்பமாக இருக்கிற சமயத்தில் உற்சாகமாக வரவேற்று எல்லாருக்கும் உரிய மரியாதையை கொடுக்குறார் ஸ்ரீகிருஷ்ணன். அப்புறம் கிருஷ்ணனை எல்லாரும் போற்றி பாடுறா. வசுதேவரையும் எல்லாரும் நமஸ்காரம் பண்ணி, அதாவது கிருஷ்ணனை நமஸ்காரம் பண்ணி, கிருஷ்ணர் உடனே எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுறார். ஆசீர்வாதம் பண்ணின உடனே அப்போது விதுரர் என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளவு வருஷம் சரணாகதி நாம் எல்லாரும் பண்ணிட்டுருக்கோம் ஸ்ரீகிருஷ்ணனை. ஆனால் நமக்கு ஒரு விஷயம் முடியணும், சரணாகதி அடையணும் அப்படின்னா தீர்த்த யாத்திரைக்கு போன விதுரரும் அங்கே அஸ்தினாபுரம் வர வழியில் மைத்ரேயரை பார்த்து ஆத்ம தத்துவத்தை கேட்டு அறிஞ்சு ஞானத்தை பெற்றிருக்கிறார். அப்போ அந்த கிருஷ்ணனோட நிர்மலமான பக்தி, அமைதி இதெல்லாத்தையும் பார்த்து அதிசயித்து போகிறார். ரொம்ப நாளாக பிரிஞ்சிருந்த சித்தப்பா விதுரரோட அதை விதுரரை கண்ட யுதிஷ்டர் கண்ணீர் பெருக்கெடுத்து அழறார். விதுரருக்கு போஜனம் செய்விக்கிறார். அவரை எல்லாத்தையும் பற்றி யோகக்ஷேமங்களெல்லாம் விசாரிக்கிறார். அப்போது விதுரர் தர்மனுக்கு எல்லாத்தையும் பற்றி சொல்கிறார். யதுகுலத்துக்கு நேர்ந்த கஷ்டத்தை மட்டும் சொல்லலை, தன்னோட தமையனாருக்கு வந்த ஞான மார்க்கம் பற்றி அவர் விரிவாக சொல்கிறார். காலதேவனோட சக்தியை யாராலையுமே வெல்ல முடியாது இல்லையா? தன்னோட மரணகாலம் நெருங்கிறத தன்னோட தமையன்கிட்ட சொல்கிறார். காலதேவனோட சக்தியை வெல்ல முடியாது. எல்லாருமே விரைவில் நம்மளுடைய வீட்டை விட்டு புறப்படுற காலம் வரும். அதுக்காக இந்த இளம் வயதில் அடுத்த வாழை அண்டி ஏமாற்றி கலகம் செஞ்சு தப்பாக பேசி புறம் பேசி அந்த மாதிரி சில பேர் வாழ்க்கையை நடத்துவாள்ல, எவர்களுக்காக எந்த கொடிய வேலையையும் செய்யறதுக்கு ரெடி ஆகிடுவா தான் வாழணுங்கிறதுக்காக. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு வீட்டுக்கு காக்கிற நாய் மாதிரி இருக்கணும். அப்போது அந்த நாய்க்கு சோறு போடுவாள் இல்லையா, அந்த பீமன் உனக்கு அன்னம் விடுறான், இட்டதெல்லாம் நீயும் மறந்துடாதே அப்படிங்கிற. கொஞ்ச நாள் கழித்து தர்மர் சொல்கிறார், இப்போ முன்னாடி அவர் வீடு பேர் அடையிறதுக்கு முன்னாடி, அவர் யாத்திரையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே வரார். இங்கே வந்துட்டு அவர்கிட்ட சொல்கிறார், தர்மர்கிட்டையும் யுவாக்கிட்டையும். அது சொன்னதுக்கப்புறம் இவர் நாம் எப்படி வாழணும், உலகத்தில்
எல்லாரும் ஒரு நாளைக்கு போக வேண்டிய நேரம் வரும் அப்படின்னு அதை சொல்கிறார். அதை சொல்லிவிட்டு சக்கரவர்த்தினா எப்படி இருக்கணும், நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கணுங்கிறதையும் சொல்கிறார். அப்போ தான் ஞானம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அந்த நாராயணனுக்கு எத்தனை பேர் பந்துவாக இருந்தாலும் அவர் என்ன வஞ்சகம் செஞ்சுட்டார். அதனால் நான் வஞ்சகம் செஞ்சாலும் நான் அவனை பற்றி தப்பாக நினைக்கல. ஏன்னா அவன் தெய்வம். அதனால் அவன் என் மூலமாக உலகத்துக்கு பாடம் சொல்கிறான்னு தான் எல்லாருமே நினச்சிக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போது அர்ஜுனன் சொல்கிறான், நான் தழுதழுக்க என்ன பந்துவாக இருந்தாலும் எல்லாரையும் அவ தனக்கு வேணுங்கிற கர்ம வினையை தான் அனுபவிக்கிறா. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தேஜஸான வாழ்க்கை தான் எல்லாருக்கும் கிடச்சிது. அதனால் நானும் அந்த இதில் சக்தி அற்றவனாக ஆயிட்டேன். அவரோட வாழ்ந்த வாழ்க்கையை நினைக்கும் போதே நெஞ்சம் அப்படியே துடிக்கிறது எனக்கு. ஆனால் எனக்காக நான் அவரை வச்சுட்ட உடனே துவாரகமே சூன்யமாயிடுது, அந்த நகரமே. நமக்கு கோவிந்தனுடைய நாமஸ்மரணை மட்டும்தான் எப்போதும் இருக்கணும். அதுதான் துணை. துன்பங்களெல்லாம் நீக்கக்கூடியது, நம்மளுடைய கஷ்டங்களெல்லாம் நீக்கக்கூடியது. அப்பேற்பட்ட அந்த கோவிந்த நாமாவை, கீதோபதேசங்களை முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் சொல்லி நாமளும் வீடு பேர் அடையணும், ஞானத்தை அடையணும். இந்த மாதிரி லீலைகள் குணங்கள் எல்லாருக்கும் நமக்கு வரணும். அப்போ தான் ஒரு ஜீவன் முக்தனாக முடியும். குந்தியும் அந்த சொற்களெல்லாம் கேட்டு அந்த சம்சார சூழல்லிருந்து விடுபடணும் அப்படின்னா கோவிந்த நாம ஹரிஸ்மரணை தான் முக்கியம். எப்பேற்பட்ட சக்கரவர்த்தி தர்மபுத்திரன் குணசாலி அப்படி இருந்தாலும் பேரனுக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு வைக்கணும்னா மதுராலேருந்து வஜ்ரனை அரசராக்குறார் சூரசேன நாட்டுக்கு. அப்போது அகங்கார மமக்காரங்களெல்லாம் விட்டு மோகம் பந்தம் எல்லாத்தையும் துறந்து புறப்பட்டு போகிறார். அரண்மனையை விட்டு வெளியேறார். சகோதரர்கள் மற்றவர்கள் எல்லாரும் அவரை பின்தொடர்றார். திரௌபதியும் வாசுதேவனையே சரணடைஞ்சு ஏகாந்த பக்தியில் ஈடுபட்டு நாராயணா அப்படின்னு சரண்டராகி தன்னுடைய பக்தர்களான பாண்டவர்களுடைய மகா பிரயாணத்தை பற்றி சொல்கிறார். இதுதான் நம்ம அடுத்த கதை. சொல்லிகிட்டே இருக்கும்போதே அவெல்லாம் அந்த பிரயாணத்தை பற்றி பாகவதம் சொல்கிறத அடுத்த கதையில் பார்க்கலாம். இப்போது இந்த கதை பகவான் கிருஷ்ணர் அங்கேருந்து புறப்பட்டு மதுராவுக்கு போகிற கதையை பார்த்துருக்கேள். நாமளும் எப்போதும் பக்தி செய்யணும். பக்தி மார்க்கம் ஒன்று தான் ஒரே வழி. எல்லாரும் பக்தியில் ஏதோ ஒரு வகையில் அடிபட்டு தான் தெளிவடைஞ்சு ஞானியாயிருக்கா. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்ப நண்பர்களே. வாழ்க வளமுடன்.